நம்ம மேலே வீண் பழி போட்டு நம்ம கனவுல கூட நினைக்காத விஷயத்தை நம்ம செஞ்சோன்னு சொல்லி நம்மளை உலகத்துக்கு கெட்டவங்களாக காட்டி அவங்க நினைக்கிற விஷயத்த ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிற ஒரு விஷயம், ஒரு விஷயத்தை மறந்துட்டு தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. அது என்னன்னா மரணம். அது எப்போ வேணால் வரும், யாருக்கு வேணால் வரும். ஆனால் இந்த மாதிரி செல்ஃபிஷாக காரியங்களை செய்கிறவங்க நினைக்கிறது என்னென்னா, மரணமே இல்லாமல் இந்த உலகத்தில் எப்பவுமே வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களை ஏமாற்றி இல்லை ஆளுங்களை கெட்டவங்களாக்கி காமிச்சு அவங்க நல்லவங்க அப்படின்னு பேர் எடுத்து அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கலாம், அவங்களுக்கு மரணமே இல்லை அப்படிங்கிற ஒரு நினப்பில் தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட நம்மளை நிரூபிக்க வேண்டிய தேவை கிடையாதுங்க. நம்ம நல்லவேன்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய தேவையே கிடையாது. நீ செய்கிறத செய், அதுக்கான பலன் அங்கே ஒருத்தர் இருக்கான், டைம் ஆகும்போது அவன் தருவான். அவ்வளோதான். நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலாங்க. அதையெல்லாம் மனசில் ஏற்றி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், மனசு ரொம்ப வலிக்கும், நம்ம வாழ முடியாது. நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் கேடாச்சுன்னா நம்ம வாழ்க்கை தான் பாதிக்கப்படும். அதனால் எப்படி மண்ணில் உருண்டு பெறல்ற நாய் எப்படி உதறி விட்டுட்டு எந்திரிச்சு போகுது பார்த்திங்களா எல்லாத்தையும், அந்த மாதிரி எல்லா கவலையும் விட்டு உதறி விட்டு எந்திரிச்சு போய் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. ஓகேங்களா? குட் நைட்.